நீங்க பாக்குற இந்த தென்னை மரம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருடம் நிறைவு செய்த ஒரு மரம். மேல குருத்து பகுதி பாருங்க, அந்த கிரவுண்ட் வந்துட்டு சாஞ்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோய் தான், BSR பேசல் ஸ்டெம் ராட் தான். தெரியுதுங்க, மரம் முழுவதும் சாரொழுகி இந்த மரம் என்ன ஆயிடுச்சுன்னா சைலம் ஃப்ளோயை உள்ளுக்குள்ள இருக்கிற உத்திசுவை வந்து பாதிச்சு மரம் முழுவதுமே போயிடுச்சு. இதுல வண்டு இல்ல, பூச்சி இல்ல, பட் நோய் தான். தெரியுதுங்களா, சாரங்க எல்லாம் ஒழுகிருக்கு பாருங்களே. அதனால இந்த சாறு வடிகிற மரத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தென்னந்தோப்புக்குள்ள சாதாரணமா விடாதீங்க. இது ஒரு பெரிய பொருளாதாரம் சேதாரம் தரக்கூடிய நோய் தான். இது வேர் மூலமா இதோட பேத்தோஜன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து அப்படியே பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். அதனால இந்த மாதிரி BSR நீங்க பாத்தீங்க, ஸ்டெம் ராட் வந்து உங்களோட தோட்டத்துக்குள்ள இருந்தது, இந்த அடித்தண்டல்கள் நோய் இருந்தது அப்படின்னாவே கண்டிப்பா கேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த அடித்தண்டல்கள் நோய் வந்து ஒரு பெரிய பொருளாதார இழப்பு தரக்கூடிய நோய். பாருங்க, மேல பாருங்க, குருத்து பகுதி முழுவதுமே போயிருச்சு. மரம் போயிருச்சா, கிட்டத்தட்ட 10 வருஷம் வளர்த்துனீங்களா, யாருக்கு நட்டமாகுது, உங்களுக்கு தானே. அதனால இந்த மாதிரி அடித்தண்டல்கள் வந்ததுன்னா தயவு செய்து அது விவசாயம் நீங்கள் வந்து ரொம்ப கேர் பண்ணணுங்க.